ஏல மாப்பிள்ளையில் நான் தானே உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம யூடியூப்பில் இருக்கிற ஒரு ஃபேமிலி, இலக்காய்வு ஃபேமிலி. இன்றைக்கி அவங்கள பற்றி வீடியோவில் பேச போகிறோம். என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே சண்டலை. இதில் அந்த அண்ணன் அவர் வந்து தங்கச்சியை ஒன்றை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல. இதுதான் இப்போ பிரச்சனை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கணவன் மனைவி வந்து 2 பேருமே இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கே கொஞ்ச நாள் இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க. நல்லா இருந்த குடும்பம் இப்போ யார் கண்டுபிடிச்சோ தெரியல மாப்பிள்ளைலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணே நீங்கள் வந்து உங்கள் மனைவியை செருப்பால் அடிப்பேன் நீங்கள் சொல்லியிருக்க கூடாதுண்ணே, அது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி தங்கச்சி நீங்களும் வந்து அண்ணனை அவரை உங்கள் வீட்டுக்காரரை வந்து நீங்கள் வந்து தப்பாக என்றைக்குமே நினைக்கக்கூடாது. அவரை வந்து தவறாக மனசில் நினைக்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது முதல்ல வந்து வாழ்க்கையில். இது ஏன் சொல்கிறேன்னா, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை எதனாலனா, இந்த அண்ணன் இந்த தங்கச்சிக்கு இவங்களுக்கு தெரியாமல் ஃபோனு வந்து பேசியிருக்காப்புல. நல்லா குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு தங்கச்சி தெரியாமல் ஃபோனு யார்கிட்ட பேசியிருந்துருக்காங்க ஒரு லேடிஸ்கிட்ட. அப்போ இந்த தங்கச்சி அவர்கிட்ட கேட்கும்போது, வீட்டுக்கார்ட்ட கேட்கும்போது சொல்லுது, யார்கிட்ட பேசுகிறீங்க கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசி முடிச்சுட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு ஃபோனை அந்த அம்மா எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கு. பார்த்தா ஏதோ ஒரு லேடிஸ் நம்பரு வந்தது. உடனே இதுதான் சண்டை. ஏன் எப்படி என்னை மறைக்கலாம், நீ யார்கிட்ட பேச சொல்ல வேண்டியதானே, ஒரு லேடிஸ் பேசியிருக்காங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கீங்க. உடனே இவர் என்ன செஞ்சுருக்காரு, வீடு விஷயமாக பேசியிருக்காரு. வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த வீட்டுக்கார ஹவுஸ் ஓனர் பேசியிருப்பாங்க போலுக்கு. அதில் வந்து வீடு இல்லைங்க, வீட்டு ஓனர் நாங்களே வந்து வீட்டை எடுத்துக்கிட்டோம், வாடகைக்கு கொடுக்கல, வேறு ஏதாவது தான் சொல்கிறோன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது தெரியாமல் இந்த தங்கச்சி அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கு. நான் என்ன கேட்க, தங்கச்சி இத்தனை வருஷம் அவர் கூட நீங்கள் குடும்பம் நடத்திருக்கீங்க, ஒரு குழந்தை இருக்கா, அழகான குழந்தை இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் கணவரை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், அவர் நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்டாலும் எல்லாருமே உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து எதுவுமே உங்களுக்குள்ளே பேஸ் பண்ணி நீங்கள் பேசியிருக்கலாம். நீங்கள் சண்டை போட்டதும் தப்பு, அவரும் உங்களை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னதும் தப்பு தான், சரிங்களா? அதனால் 2 பேர் மேலுமே எனக்கு குத்தம் சொல்கிறேன். அதனால் உங்கள் கணவர் வந்து நல்லவர், நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் ஃபோனில் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்காக வந்து தப்பான ஒரு ஆள்கிட்ட தான் பேசுவாங்க, தொடர்பு தப்பாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, சரியா தங்கச்சி? அதனால் ஒரு வீடு விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், வேறு ஏதாவது காரணங்களாக இருக்கலாம். அதனால் வந்து ஃபோன் பேசுகிறாங்கன்னா அவங்க, ஆனால் இவரும் நான் சொல்கிறேன் அண்ணன், நீங்களும் ஃபோன் பேசுகிறீங்களா நைட் நேரத்தில், உங்கள் மனைவி பக்கத்தில் தங்கச்சி பக்கத்தில் இருந்துட்டு லவுட் ஸ்பீக்கர் கூட அவங்க சந்தேகமாக இருந்தால் கூட லவுட் ஸ்பீக்கரை போட்டு சொல்லுங்கள் அக்கா, சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சு, வீடு பார்த்தீங்களா ஆச்சுன்னு கூட கேட்கலாம். அதை விட்டுட்டு நீங்களும் போயிட்டு பேசிட்டு தண்ணியை போட்டுட்டு இவங்களும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி சண்டை போட்டுக்கிட்டு ஓவர் டென்ஷன் ஆனோடனே நம்ம ஆள் என்ன சொல்லிட்டாப்புல, உடனே நான் உன்னை செருப்பை கொண்டு அடிப்பேன், இதுக்கு மேலே நான் பேசணும்னு சொன்ன உடனே நம்ம தங்கச்சிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுல. இதுதான் நடந்த சம்பவம். அதனால் இலக்காயு ஃபேமிலி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைகளை பாருங்கள் முதல்ல. என்ன தங்கச்சி, என்னண்ணே, நான் வந்து எனக்கு ஒரு பொதுவான கதை சொல்லியிருக்கேன். அதனால் இந்த கருத்து பிடிச்சா நம்ம சேனல்களை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.